You may be seated. This evening I would like to speak to you from the book of Nehemiah chapter 1. இந்த மாலை வேளையிலே நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Actually I was preparing another message from another psalm for tonight. உண்மையாகவே இந்த மாலை வேளையிலே பிரசங்கிக்கும்படியாய் வேறொரு சங்கீதத்திலிருந்து தான் என்னுடைய செய்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தேன். I was almost over with my preparations on Friday night. கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை மாலையே என்னுடைய எல்லா ஆயத்த வேலைகளையும் நான் முடித்து விட்டேன். Normally I start my preparations on Sunday evenings and then it goes on till next Sunday. சாதாரணமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் சிந்தித்து ஜெபித்து ஆயத்தம் பண்ண ஆரம்பிப்பேன். But after I came to Saturday morning, ஆனால் சனிக்கிழமை காலை வந்த பொழுது somehow this message was not speaking to me in the first place. எப்படியோ நான் ஆயத்தம் பண்ணினதான அந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் என்னோடு கூட முதலாவது பேசாதபடி நான் உணர்ந்தேன். You know, if a message is not speaking to the preacher first of all, தேவனுடைய வார்த்தையானது முதலாவது பிரசங்கிக்கிற மனுஷனோடு கூட பேசவில்லை என்று சொன்னால், then really we have to go back to the presence of God and ask Lord, what is the reason right now? பின்பு உண்மையாகவே நாம் தேவ பிரசன்னத்தில் போய் கேட்க வேண்டும், ஆண்டவரே இதற்கான காரணம் என்ன? I was just sitting around and I was thinking and I had no peace about this psalm in my mind. நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த சங்கீதத்தை குறித்து என்னுடைய மனதிலே ஒரு அமைதி இல்லை. And then suddenly God began to focus me once again to the book of Nehemiah. அப்பொழுது திடீரென்று தேவன் என்னுடைய ஞாபகத்தை நெகேமியா புத்தகத்துக்கு நேராக திருப்ப There are a lot of things happening in our ministry, not only here but also in Europe or in Germany right now. இப்பொழுது நம்முடைய ஊழியத்திலே अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் மாத்திரமல்ல, ஐரோப்பா கண்டத்திலும் கூட. You know, there is now they're going to start another new church now in Germany. இப்பொழுது ஜெர்மன் தேசத்திலே இன்னொரு புதிய சபையை ஆரம்பிக்க போகிறார்கள். And also they have ignited prayer houses all over Europe. There are prayer houses right now. ஐரோப்பா கண்டம் முழுவதும் நிறைய ஜெப வீடுகளை அவர்கள் ஆரம்பித்து அநேகருடைய வாழ்க்கையை அவர்கள் அக்கினியினால் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். This is one of the major changes that is happening right now in Europe. இப்பொழுது ஐரோப்பா கண்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது. You know, some years ago there was not much of prayer houses in Europe. அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஐரோப்பா கண்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெப கூட்டங்களை அதிகமாக பார்க்க முடியாது. In one conference, the pastors were asked, how many minutes do you pray every day? ஒருமுறை ஒரு போதகர்களுடைய கருத்தரங்களே கேட்கப்பட்டது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி. The average pastor told he prays for about 4 minutes a day, that's all. அங்க இருந்தான போதகர்களுடைய சராசரியாக பெரும்பாலானோர் சொன்ன காரியம், ஒரு நாளைக்கு 4 நிமிடங்கள் நான் ஜெபிக்கிறேன். They were very truthful people. I was very happy that they were truthful in the presence of God. அவர்கள் உண்மையாகவே தேவ பிரசன்னத்தில் உண்மையை சொன்னபடினாலே அது குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். But when your relationship with God totally changes, ஆனா உங்களுடைய உறவானது தேவனோடு கூட முற்றிலுமாக மாறும்போது, your prayer life totally changes. உங்களுடைய ஜெப வாழ்க்கை முற்றிலும் மாறும்போது, without relationship there is no prayer. உறவு இல்லை என்று சொன்னால் அங்கே ஜெபம் இருக்காது. Without loving a person you never speak to him. ஒரு நபரை நேசிக்காமல் அவரோடு கூட நீங்கள் பேச முடியாது. If you're a person who really loves God with all of your heart and your mind and soul, உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட ஆத்மாவோடு கூட பெலனோடு கூட நீங்கள் தேவனை நேசிக்கிற மனுஷனாய் இருந்தால், one of the major changes that happens is in your prayer life. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற முக்கியமான ஒரு மாற்றம் உங்களுடைய ஜெப வாழ்க்கையா இருக்கும். You know, now God is igniting a movement of prayer throughout Europe and I'm very happy about this. இப்பொழுது கர்த்தர் ஐரோப்பா கண்டம் எங்கும் இந்த ஜெப வாழ்க்கையினாலே அநேகருடைய வாழ்க்கையை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். A group of people are standing up and saying, yes, we are thirsty for the presence of God. ஒரு குழு ஜனங்கள் எழுந்து நின்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் மிகவும் தாகமாய் இருக்கிறோம் என்று சொல்லி. We are concerned about the church of Jesus. நாங்கள் இயேசுவுடைய சபையை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. We are concerned about the new Jerusalem. நாங்கள் கட்டப்பட போகிறதான புதிய எருசலேமை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று. We want God's church to be built in all greatness and holiness all over the nations. தேவனுடைய பட்டணமானது உலகத்தின் எல்லா தேசங்களிலும் பரிசுத்தத்தோடு மாட்சிமையோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்கிறார். Thousands and thousands of people to come into the presence of God. ஆயிரக்கணக்கான மக்கள் தேவ பிரசன்னத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். Every person who really loves God in his life, தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு நபர், dear brothers and sisters, if you are concerned about the kingdom of God, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உண்மையாகவே நீங்கள் கரிசனை உள்ளவர்களாய் இருந்தால், if you are concerned about God's plan for your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை குறித்து நீங்கள் கரிசனை உள்ளவராய் இருந்தால், you will never stay quiet about the church of Jesus. நிச்சயமாகவே தேவனுடைய சபையை குறித்து ஒருபோதும் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீர்கள். You will say, மாட்டீர்கள். yes, I want to see that God's kingdom is built all across the nations of this world. நீங்கள் சொல்லுவீர்கள், உலகத்தின் எல்லா தேசங்களிலும் தேவனுடைய ராஜ்யமானது கட்டி எழுப்பப்படுவதை நான்
பார்க்க I விரும்புகிறேன் என்று want His சொல்லுகிறார். government to rule my life, the life of my family, my church, and all across the nations. அவருடைய அரசாங்கமானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில இந்த உலகம் எங்கிலும் ஆட்சி செய்வதை நான் விரும்புகிறேன் என்று But சொல்லுவீர்கள். once you begin to invest in the kingdom of God, ஆனால் ஒருமுறை தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் முதலீடு செய்துவிட்டு lies and slanders will be spread against you. நீங்கள் அப்படி முதலீடு செய்யும்போது நிச்சயமாகவே வதந்திகளும் பொய்களும் உங்களுக்கு விரோதமாக Threats பரப்பப்படும். against your life will be told against you. உங்களுடைய வாழ்க்கை குறித்து மிரட்டல்கள் வரும். And you know, everything you read in this book of Nehemiah, when you go through this book, இவை எல்லாவற்றையுமே நெகேமியா புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். this man was concerned about the holy city of Jerusalem. இந்த நபர் தேவனுடைய பரிசுத்த நகரத்தை குறித்து அக்கறை உள்ள நபராய் Because இருந்தார். God says, I have chosen Jerusalem and here will I dwell forever. ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், நான் இந்த இடத்தை தெரிந்து கொண்டேன், என்றென்றைக்குமாக இதிலே வாசம் And I பண்ணுவேன். am going to dwell in this city forever. இந்த பட்டணத்திலே நான் என்றென்றைக்குமாக வாசம் பண்ணுவேன் என்று And கர்த்தர் once சொன்னார். you are concerned about the city of God, ஒருமுறை நீங்கள் தேவனுடைய பட்டணத்தை குறித்து கரிசனை உள்ள when நபராய் your heart is இருக்கும்போது full of passion and love for the kingdom of Jesus, உங்களுடைய இருதயமானது இயேசுவினுடைய ராஜ்யத்தை குறித்து அன்பினாலும் வாஞ்சையினாலும் நிரப்பப்படும் பொழுது naturally there will be a lot of oppositions. சாதாரணமாகவே உங்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் கிளம்ப People will ஆரம்பிக்கும். be mocking against you. ஜனங்கள் உங்களை குறித்து பரியாசம் பண்ண People will ஆரம்பிப்பார்கள். be starting to threaten you. ஜனங்கள் உங்களை மிரட்ட ஆரம்பிப்பார்கள். Lies and slanders will be spreading against you. பொய்களும் வதந்திகளும் உங்களுக்கு விரோதமாக You பரப்பப்படும். just go through the book of Nehemiah and you will see everything happening to this one single person. நெகேமியாவின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். நான் சொன்ன எல்லா காரியங்களும் இந்த ஒரு நபருக்கு நடந்தது. You know, whether we started the work in Germany, நாங்கள் எங்களுடைய வேலையை ஜெர்மனி தேசத்திலே, or when I came to India and started this church in 1992, அல்லது இந்திய தேசத்திலே 1992 இந்த ஊழியத்தை ஆரம்பித்த we போதும் started this church with just 2 families. Do you know this? ரெண்டு குடும்பத்தை வைத்து தான் இந்த ஊழியத்தை நாங்க ஆரம்பித்தோம். In 1992, there were just 2 families when we started this service. 1992 வருடத்திலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ரெண்டே குடும்பங்கள் தான் இந்த ஊழியத்தில் இருந்தாங்க. But soon thereafter, there was a lot of opposition. ஆனா சீக்கிரத்திலேயே எங்களுக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்தது. Lies and slanders were spread against every possible way. முடிந்த அளவுக்கு எல்லாருமே தங்களாலான பொய்களையும் வதந்திகளும் பரப்ப My ஆரம்பித்தார்கள். dear brothers and sisters, I will be preaching on this book till the end of the year. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசி வரைக்கும் இந்த நெகேமியா புத்தகத்திலிருந்து நான் பிரசங்கிப்பேன் Or என்று maybe it நினைக்கிறேன். even goes beyond this year, I do not know. ஒருவேளை இந்த வருடத்துக்கு அப்பால் கூட இந்த புத்தகத்திலிருந்து நான் பிரசங்கிக்கலாம். These 13 chapters are a gold mine, I tell you. இந்த 13 அதிகாரங்கள் தங்கச் சுரங்கம் என்று உங்களுக்கு If சொல்லுகிறேன். you are going to worship, if you are going to meditate on the word of God in this book, நீங்கள் தேவனை ஆராதித்து இந்த வார்த்தைகளை நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று as you சொன்னார். meditate this book of Nehemiah, இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது please pray that the presence and the power of Jesus fills your life completely. தயவு செய்து தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் நிரப்பும்படியாக செபித்து Please வாசிங்க. pray that you are passionate about the church of Jesus. தேவனுடைய சபையை குறித்து நீங்கள் வைராக்கியமுள்ளவர்களாக நிரம்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். Please pray that God fills you with the power for the church of Jesus. கர்த்தர் தாமே தம்முடைய சபைக்கான முற்றிலுமான வல்லமையினால் உங்களை நிரப்பும்படியாக ஜெபியுங்கள். Maybe you say, how can I find Jesus in this book at all? ஒருவேளை நீங்க கேட்கலாம், இந்த புத்தகத்திலே இயேசுவை நான் எங்கே கண்டுபிடிப்பது? You know, in some of the Old Testament books, even the name God is not to be found. பழைய ஏற்பாட்டின் சில புத்தகங்களிலே தேவன் என்கிறதான வார்த்தையை கூட நீங்க வாசிக்க In the book முடியாது. of Esther, you will never see the word God in this book. உதாரணமாக எஸ்தர் புத்தகத்திலே தேவன் என்கிறதான வார்த்தையை நீங்க வாசிக்க In the முடியாது. Songs of Solomon, you will never read the word God. அதே போல உன்னத பாட்டின் புத்தகத்திலே தேவன் என்கிறதான வார்த்தையை வாசிக்க முடியாது. Maybe you say, Pastor, how can I really meditate this book and come to Jesus? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த புத்தகத்தை வாசித்து நான் எப்படி இயேசுவுக்கு அருகாமையில வர முடியும்? You know what Jesus says after the resurrection? இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தவுடன் எழுந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? When you go to Luke chapter 24, லூக்காவின் புத்தகம் 24 அதிகாரம், and this is what he was telling to his disciples in those days. அவர் அந்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படித்தான் சொன்னார். Beginning with Moses and all the prophets, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் and all the prophets, he explained to them what was said in all the scriptures concerning himself. தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று. Beginning from Moses, the first 5 books of the Bible. வேதத்தினுடைய முதல் 5 புத்தகங்கள். From the books of Moses, மோசேயினுடைய and நியாயப்பிரமாணத்திலும், when you slowly read through the prophets, அதற்கு பிற்பாடு நீங்கள் தீர்க்கதரிசியின் புத்தகங்களை வாசிக்கிறீர்கள். everything is concerned about Jesus himself. இவை எல்லாமே இயேசுவை பற்றி தான் பேசுகின்றன. This is what Jesus said to his disciples in his day. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து இதைத்தான் சொன்னார். And not only he said this, அவர் இவைகளை சொன்னது மாத்திரமல்ல, everything must be fulfilled what is written about me in the law of Moses, the prophets and the Psalms. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும்
சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று அவர் சொன்னார். When you read from verse 27 to 44, நீங்கள் 27 இலிருந்து 44 வரை உள்ள வசனங்களை Jesus வாசிக்கும்போது says the Old Testament is practically speaking about me. இயேசு கிறிஸ்து சொன்னார், பழைய ஏற்பாடு எல்லாமே என்னை பற்றி தான் பேசுகின்றன என்று சொன்னார். Everything was concerned about myself. அவை எல்லாமே என்னை குறித்து பேசுகின்றன என்று சொன்னார். Some people will say if the word Jesus doesn't appear, don't speak about Jesus. ஒரு சிலர் சொல்வார்கள், இயேசு என்கிறதான வார்த்தை இந்த புத்தகத்துல வராவிட்டால் நீங்கள் இயேசு என்று சொல்லி ஏன் சொல்கிறீர்கள்? Why do you speak about Jesus now? ஏன் இயேசுவை பற்றி பேசுகிறீர்கள்? But this is what Jesus said about the Old Testament. ஆனால் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை பற்றி இதைத்தான் சொன்னார். Jesus knew his Old Testament very well. இயேசு கிறிஸ்துவுக்கு பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் நன்றாக And he தெரியும். said, beginning from Moses to the prophets to Psalms, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் everything was about myself. இவை எல்லாமே என்னை குறித்து எழுதியிருக்கின்றன. And when we come to the book of Nehemiah, நெகேமியாவின் புத்தகத்துக்கு நாம் வரும்பொழுது will you please open to chapter number 1? தயவு செய்து நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் I'll கொள்ளும்படி be touching கேட்டுக்கொள்கிறேன். only a few words tonight from this chapter. இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மாத்திரமே இந்த மாலை வேளையிலே உங்களுக்காக I சொல்லப் will be போகிறேன். speaking from this chapter for one more week at least. இன்னும் ஒரு வாரத்திற்காவது இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேசுவேன். So I just want to touch a few verses and continue in this evening. எனவே தொடர்ந்து ஒரு சில வசனங்களை சொன்ன பிற்பாடு இந்த மாலை வேளையிலே தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். Because if you want to understand this book properly, இந்த புத்தகத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள விரும்பினால் you must understand the historical background of this book. இந்த புத்தகத்தினுடைய சரித்திர பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And not only the historical background, இதனுடைய சரித்திர பின்னணியை you மாத்திரமல்ல, also need to know the God who writes history. இதை எழுதி வைத்திருக்கிறதான அல்லது சரித்திரத்தை எழுதுகிறதான தேவனை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க Our வேண்டும். God is a God of history. நம்முடைய தேவன் சரித்திரங்களின் தேவனாய் இருக்கிறார். History is his story. சரித்திரம் என்பது தேவன் எழுதின கதையாய் இருக்கிறது. You know, sometimes you can never know what's happening in this world. ஒரு சில நேரங்களிலே இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு You may தெரியாமல் be இருக்கலாம். wondering about things happening in the nations right now. நம்மை சுற்றி தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் But இருக்கலாம். after centuries and decades, ஆனால் வருடங்களுக்கு பிற்பாடு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு when you look into history, நீங்கள் சரித்திரத்தை உற்று நோக்கும் you பொழுது will understand everything what God has been doing behind the screens. கர்த்தர் தாமே இந்த திரைச்சீலைக்கு பின்பாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள The முடியும். words of Nehemiah, the son of Hekaliah. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். Now it happened in the month of Chislev, 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில், as I was in Susa, the capital, நான் சூசான் என்னும் அரண்மனையில் that இருக்கிறேன். Hanani, one of my brethren, came with certain men out of Judah. சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து You வந்தார்கள். know, if you want to do something great for God, நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்ய விரும்பினால் it all starts with a relationship with God. இவை எல்லாமே தேவனோடு கூட இருக்கிறதான உறவிலிருந்து And ஆரம்பிக்கின்றன. this relationship comes through prayer, which you begin to express in the presence of God. இந்த உறவு தேவனோடு கூட ஜெபிக்கிறதான இந்த உறவிலிருந்து ஆரம்பிக்கிறது. If you are close to some person, for example, நீங்கள் யாரோ ஒருவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்று the one thing வைத்துக்கொள்வோம். what you want to do is to speak to this person. சாதாரணமாக நீங்க செய்ய விரும்புகிற காரியம் அந்த மனுஷனோடு கூட பேச விரும்புவீர்கள். So relationship and time always goes together. எனவே உறவும் நேரமும் எப்பொழுதுமே சேர்ந்தே செல்லும். If you want to do something great for God, நீங்கள் தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புவீர்கள் என்று சொன்னால் your heart is really, when your heart is full of passion for the kingdom of Jesus, உங்களுடைய இருதயமானது தேவனுடைய ராஜ்யத்திற்காக முற்றிலுமாக வாஞ்சையினால் நிரப்பப்படும் பொழுது, when God begins to fill you with the power of the Holy Spirit, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும் when பொழுது, God anoints you for a special purpose that He has called you to accomplish, கர்த்தர் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒரு விசேஷ நோக்கத்திற்காக திட்டத்திற்காக உங்களை அபிஷேகித்திருக்கும் பொழுது, my dear and sisters, you can never be quiet in this life. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையிலே நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. When people are accomplishing certain things for God in this world, சில வேளைகளிலே இந்த உலகத்திலே ஜனங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்கும் பொழுது, you will see at least 3 types of people in this world. இந்த உலகத்திலே குறைந்தது 3 விதமான ஜனங்களை நீங்கள் பார்க்க There முடியும். is one group that will immediately spring and begin to work for Jesus. ஒரு குழு திடீரென்று எழும்ப ஆரம்பித்து உற்சாகத்தோடு கூட கர்த்தருக்காக வேலை செய்ய Whatever ஆரம்பிப்பார்கள். the sacrifice, whatever they have to give, என்ன தியாகமா இருந்தாலும் எந்த கிரயத்தை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும், whatever they want, they have to place on the altar of God. என்ன காரியத்தை தேவனுடைய பலிபீடத்தின் மேல வைக்க வேண்டியதா They இருந்தாலும் will just give up everything and begin to follow Jesus. அவர்கள் எல்லாவற்றையும் தேவனுக்காக கொடுத்து தேவனை பின்பற்ற And they ஆரம்பிப்பார்கள். will be passionately following the passions of the heart of Jesus. அவர்கள் வைராக்கியத்தோடு தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சியோடு கூட நிரப்பப்பட்டவர்களாக தேவனை பின்பற்ற But ஆரம்பிப்பார்கள். there will be another group. ஆனால் இன்னொரு குழு இருக்கும். This group will be watching other people who are working.
இந்த குழு உட்கார்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து கொண்டிருக்கும். They won't do anything by themselves. அவர்களாக தாங்களாக போய் எந்த வேலையும் செய்ய But they மாட்டார்கள். will be watching people who are working already. ஆனா வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை இவர்கள் வேடிக்கை பார்த்து And கொண்டிருப்பார்கள். there will be a third group, I tell you. இன்னொரு குழுவும் இருக்கிறது, நான் சொல்லுகிறேன். They have no clue of the things that are happening around them. அவங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு குழு இருக்கும். People will be running for Jesus. இயேசுவுக்காக ஒரு குழு ஓடிக்கொண்டிருக்கும். People will be passionately doing things for Jesus. இயேசுவுக்காக வாஞ்சியோடு கூட வைராக்கியத்தோடு கூட ஒரு குழு ஓடிக்கொண்டிருக்கும். And this is what one group will be doing for Jesus. இது ஒரு குழு இந்த காரியத்தை இயேசுவுக்காக செய்து But கொண்டிருக்கும். there's another group will be just watching. ஆனா இன்னொரு குழுவோ அதை வேடிக்கை பார்த்து கொண்டு And the அமைதியாக third group will say, I have no clue of the things you are doing right ஆனா now. இன்னொரு குழுவோ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நீங்க என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி You can see this in every church, in every ministry. எல்லா ஊழியத்திலும் இந்த உலகத்திலே எல்லா சபையிலும் இதை நீங்க பார்க்க You முடியும். can go to any church all across the nations. உலகத்தில் இருக்கிற எந்த சபைக்கு வேண்டுமானாலும் நீங்க போய் பாருங்க. There will be a group that will be sacrificially working for Jesus. அங்க ஒரு குழு இயேசுவுக்காக தியாகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கும். Day and night they will do everything for the kingdom of Jesus. இரவும் பகலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எல்லாவற்றையும் செய்து They கொண்டிருப்பார்கள். want the name of Jesus to be lifted up. இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். They want the name of Jesus to be lifted up in all the nations of the world. இந்த உலகத்தின் எல்லா தேசங்களிலும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி But there விரும்புவார்கள். will be another group who will just watching. ஆனா இன்னொரு குழுவோ இவர்களை வேடிக்கை Another group will பார்த்து say, I have no clue of what you're doing right ஆனா now. இன்னொரு குழு என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் You know, உட்கார்ந்திருக்கும். if God is going to use one person for his purposes, தேவன் தம்முடைய நோக்கங்களுக்காக ஒரு நபரை பயன்படுத்துவார் என்று சொன்னால் God usually anoints this person for this ministry or for this calling. கர்த்தர் பொதுவாகவே இந்த குறிப்பிட்ட அழைப்புக்காவோ அல்லது இந்த குறிப்பிட்ட ஊழியத்துக்காவோ ஒரு நபரை அபிஷேகிக்கிறார். God says, I have chosen you கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். and I have chosen you for this purpose. இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have a plan and a destiny for your life. உனக்காக உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் I வைத்திருக்கிறேன். have foreordained ways in which you should walk tonight. நீ நடக்க வேண்டியபடி முன்குறிக்கப்பட்ட பாதைகளை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். The problem today this evening is this. இந்த மாலை வேளையிலே நம்முடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால் God foreordains the ways, but we walk on our own ways. கர்த்தர் நமக்காக பாதைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனா நாமோ நம்முடைய சொந்த பாதைகளில் நடந்து We will say, கொண்டிருக்கிறோம். Lord, your plan is very important for me. ஆண்டவரே, உம்முடைய திட்டம் எனக்கு மிகவும் முக்கியமானதுதான். Lord, I want to listen to your voice tonight. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை இந்த மாலை வேளையிலே நான் செவிசாய்க்க விரும்புகிறேன். But Lord, I want to walk on my own ways. ஆனால் என்னுடைய சொந்த வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். Usually when people are doing the purposes of God, சாதாரணமாக ஜனங்கள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும் பொழுது God has not only chosen them, கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டது but மாத்திரமல்ல, they're also anointed by the power of the Holy Spirit for this purpose. இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவர்களை When you அபிஷேகிக்கிறார். read the book of Nehemiah, நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது this faith what this person has on the God of Israel, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே இந்த மனுஷருக்கு இருந்த விசுவாசம், this great and covenant God, தேவனோடு கூட அவனுக்கு இருந்த இந்த மிகப்பெரிய உடன்படிக்கை, this God, our God and my God. நம்முடைய தேவன் இந்த தேவன். You can read all the 13 chapters. இந்த 13 அதிகாரங்களிலுமே When you read about what this man says about the God of Israel, இந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து இந்த நபர் சொல்லுகிறதான காரியங்கள். I don't have much time to go through every detail this evening. இந்த மாலை வேளையில எல்லா தகவல்களையும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. But coming Sunday, I will surely say everything what this man thinks about God. ஆனா வருகிற வாரத்திலே இந்த மனுஷனுக்கு தேவனை குறித்து அறிந்திருந்ததான எல்லா காரியங்களையும் நான் சொல்லுவேன். This faithful God, இந்த உண்மையுள்ள தேவன், this great God of covenant, இந்த உடன்படிக்கையின் பயங்கரமான this தேவன், loving God and terrible God, அன்பின் தேவன், பயங்கரமான this தேவன், forgiving God, மன்னிக்கிற தேவன். this man goes on and on and on all across the 13 chapters. இந்த மனிதன் இந்த 13 அதிகாரங்களிலும் மறுபடியுமாக ஏராளமான காரியங்களை தேவனை பற்றி சொல்லி இருக்கிறார். Unless you have a big picture about your God, உங்களுடைய தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லை என்று you சொன்னார். will never venture to do great things with this God. நிச்சயமாகவே இந்த தேவனோடு கூட நீங்க பெரிய காரியங்களை சாதிக்கவே மாட்டீங்க. Unless you believe that our God is a great God, நம்முடைய தேவன் பெரிய தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் வரை you will never venture to do great things for God in your life. ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க You know, மாட்டீங்க. Jesus told his disciples like this, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து இப்படி our சொன்னார், Father thou art in heaven,
பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, our Father thou art in heaven. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. When he started this prayer, இந்த ஜெபத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது, he said, your kingdom come, your will be done. அவர் சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Unless you have the picture of this great God in heaven, பரமண்டலங்களில் இருக்கிறதான இந்த தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை என்று சொன்னார். unless you think you know that his name is above all the names of this world, இந்த நாமமானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்பதை நீங்கள் அறியாதிருந்தால், unless you are sure that his power is about all the powers of this world, அவருடைய வல்லமையான இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை என்பதை நீங்கள் அறியாமல் you இருப்பீர்களானால், will never pray, Lord, let your kingdom come, let your will be done. நிச்சயமாகவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நீங்கள் செபிக்கவே How மாட்டீர்கள். can you pray if you do not have a great God? உங்களுக்கு ஒரு பெரிய தேவனை அறியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி அவரை குறித்து செபிக்க முடியும்? The things which you venture to do with God, இந்த நாளிலும் தேவனுக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய it முற்படும் has to do with the picture you have about your great God. இதை இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு You தேவை. can go through all the 13 chapters of Nehemiah. நெகேமியா புத்தகத்தினுடைய 13 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் Again பொழுது, and again and again this man is praying. மறுபடியும் இந்த மனிதன் ஜெபிக்க In ஆரம்பிக்கிறான். 13 chapters he's praying at least 10 times. இந்த 13 அதிகாரங்களிலே குறைந்தது 10 முறையாவது இந்த மனிதன் Lord, you are a ஜெபிக்கிறான். great and covenant God. தேவனே, நீரே உடன்படிக்கையின் பயங்கரமான Lord, you are a தேவனாய் faithful and terrible God. ஆண்டவரே, நீரே உண்மையுள்ளவரும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறீர். Lord, you are a loving and forgiving God. ஆண்டவரே, நீரே அன்புள்ளவரும் மன்னிக்கிற தேவனுமாய் You இருக்கிறீர். can go on and on and on through this 13 chapters. இந்த 13 அதிகாரங்களிலும் இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். May I ask you a question? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கலாமா? What picture do you have about your God tonight? உங்களுடைய தேவனை குறித்து இந்த மாலை வேளையிலே நீங்கள் வைத்திருக்கிறதான படம் என்ன? Is your God just a God who gives you a place for your studies? உங்களுடைய தேவன் ஏதோ படிப்பதற்கு இடம் கொடுக்கிற ஒரு தேவன் மாத்திரமா? Or maybe he helps you to buy a car? அல்லது ஒரு கார் வாங்குறதுக்கு உதவி செய்கிறவர் Or மாத்திரமா? maybe he helps you to buy a motorcycle? அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு உதவி செய்கிறவர் மாத்திரமா? Some people have a real limited picture of the living God. ஒரு சிலர் இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட வரையறை உள்ள படத்தை தங்களுடைய மனதிலே Oh, my வைத்திருக்கிறார்கள். God can give me a motorcycle, my God can give me a car. என் தேவன் எனக்கு ஒரு காரை கொடுக்க முடியும், ஒரு டூ வீலரை கொடுக்க Oh, முடியும், he can give me a job right now. எனக்கு அவர் ஒரு வேலையை கொடுக்க முடியும். Nothing more I expect of him. அதுக்கு மேல நான் தேவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்கிறது When இல்லை. you have the picture of a great God, இப்படிப்பட்ட பெரிய தேவனை குறித்து நீங்கள் ஒரு படத்தை உங்களுடைய மனதிலே you வைத்திருக்கிறீர்கள். will expect great things from this great God. இந்த பெரிய தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். This man was in the palace at Shushan right now. இந்த மனிதன் இப்பொழுது சூசான் அரண்மனையிலே And இருக்கிறார். something suddenly begins to change. திடீரென்று ஒரு சில காரியங்கள் அங்கே மாற ஆரம்பிக்கிறது. In the month of Chislev, கிஸ்லேயு மாதத்தில், it is about November and December normally. சாதாரணமாக இந்த மாதமானது நவம்பர் டிசம்பர் மாதங்கள் என்று சொல்லலாம். It is a winter month right now. அது ஒரு குளிர்காலம். This man is working in a palace. இந்த மனிதன் அரண்மனையிலே பணி செய்து And கொண்டிருக்கிறான். suddenly God's plans and purposes are beginning to move. திடீரென்று தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் செயல்பட ஆரம்பிக்கின்றன. Sometimes you never know when God begins to move. சில நேரங்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கிரியை செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். God has been quiet for over a century now. ஆண்டவர் சில வேளையிலே நூற்றுக்கணக்கான வருடங்கள் அமைதியாய் இருக்கலாம். He has been quiet about his holy city of Jerusalem. அவர் தம்முடைய பரிசுத்த நகரத்தை குறித்து அமைதியானவராக இருக்கலாம். But now God suddenly begins to move. ஆனா இப்பொழுதோ திடீரென்று தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். In the palace at Shushan. இந்த சூசான் அரண்மனையிலே. And now God says, my plans and purposes must be fulfilled now. கர்த்தர் சொன்னார், என்னுடைய திட்டங்களும் நோக்கங்களும் இப்பொழுது நிறைவேற வேண்டும். I do not know why God chose this palace at all. எனக்கு தெரியாது ஏன் தேவன் இந்த அரண்மனையை தெரிந்து கொண்டார் என்று. Esther was there. எஸ்தர் அதே அரண்மனையில் இருந்தவள். Daniel was there. தானியேல் அந்த அரண்மனையில் And now Nehemiah is there. இப்பொழுது நெகேமியாவும் அந்த அரண்மனையில் இருக்கிறார். Sometimes God chooses places what you and I will never think about. சில வேளைகளிலே நீங்களும் நானும் நினைக்காத ஒரு இடத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு We தெரியுமா? will think, oh, God will choose Melbourne and New York. சில நேரங்களிலே நாம் நினைப்போம் மெல்பர்னையும் நியூயார்க்கையும் கர்த்தர் தெரிந்து Oh, கொள்வார். he will choose Tokyo and New Delhi. அவர் டோக்கியோவையும் புது டெல்லியும் தெரிந்து கொள்வார். Oh, he will choose Auckland in New Zealand or somewhere something Frankfurt in Germany. ஒருவேளை நியூசிலாந்து அல்லது ஜெர்மனியில் இருக்கிற பிராங்க்ஃபர்ட்டை கர்த்தர் தெரிந்து கொள்வார். Suddenly God's eyes began to roam about this world. ஒரு சில வேளைகளிலே கர்த்தருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி பார்க்கும் And பொழுது suddenly it came down in this palace at Shushan now. திடீரென்று கர்த்தருடைய கண்கள் இந்த சூசான் அரண்மனையிலே பதிக்கப்பட்டன. God says, I have to accomplish my plans and purposes right now. கர்த்தர் சொன்னார், என்னுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் இப்பொழுது நான் நிறைவேற்றப் போகிறேன். The name of Nehemiah means the one who comforts. நெகேமியா என்கிற பெயருக்கான அர்த்தம் ஆறுதல் படுத்துகிறவன். This man who comforts.
ஆறுதல் படுத்துகிற நபர். You know, we also speak about the comforter of the Holy Spirit. சாதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் பற்றி நம்ம சொல்லுவோம். அவர் ஆறுதல் படுத்துகிறவர். You know, one of the biggest misunderstandings in the word of God. சாதாரணமாக தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் மிக தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், we think the Holy Spirit is a comforter. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன். And he just comes and hugs us. அவர் வந்து நம்மை கட்டி அணைக்கிறார். Oh, he embraces us. அவர் நம்மை தழுவிக் கொள்கிறார். Oh, he will kiss us. அவர் நமக்கு முத்தமிடுகிறார். You know, sometimes we have this imagination. சில வேளைகளிலே இந்த வார்த்தை குறித்து இப்படி தான் நான் கற்பனை செய்து வைத்திருக்கிறேன். When you speak about comfort, we usually think about sofas, big car, big airplanes. ஆறுதல் அல்லது வசதி என்று சொல்லும் பொழுது நம்ம பெரிய நாற்காலி அல்லது பெரிய கார் அல்லது வசதியான ஒரு இருப்பிடம் என்று சொல்லி நினைக்கிறோம். But in the Latin language, ஆனால் லத்தீன் பாஷையில the word comfort, cum fortis, means இந்த comfort என்கிறதான வார்த்தை comfortis என்கிறதான பதத்திலிருந்து வருகிறது. It means with strength, with strength. அப்படியானால் பலத்தினாலே என்று அர்த்தம். You know, when the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது you will be strengthened. You will be strengthened. நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். You will have the boldness to speak the word of God. தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கான தைரியத்தை அடைகிறீர்கள். The one sign that you are filled with the power of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டீர்கள் என்பதற்கான அடையாளம். That is that you are filled with the boldness of the Holy Spirit. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்தினாலே பலத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டீர்கள் என்று அர்த்தம். You know, this man Nehemiah was not a prophet. இந்த நெகேமியா என்கிறதான இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல. He was not even a judge or a king. அவர் ஒரு நியாயாதிபதியோ அல்லது ஒரு ராஜாவாகவோ கூட இருக்கவில்லை. He is working in a very responsible position in the palace. அவர் அந்த அரண்மனையிலே ஒரு பொறுப்பான பதவியிலே இருந்தார். Not a very well known person. அந்த நாட்களில் மிக பிரபலமான நபர் என்று சொல்ல முடியாது. He was a cup bearer to the king. அவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான். It is a very important position, but he was hidden in the palace. அவருக்கு மிக பொறுப்பான ஒரு பதவி இருந்தது. ஆனா அரண்மனையிலே அவர் வந்து பிரபலமானவர் அல்ல. You know, cup bearer means he has to taste all the food the king will be eating now. பானபாத்திரக்காரன் என்று சொன்னால் ராஜா உண்ணுகிறதான எல்லா உணவையும் முதலாவது இவர் ருசி பார்க்க வேண்டும். Whether it is food or wine. அது வந்து திராட்சரசமோ அல்லது உணவோ. He must see whether it has been laced with poison now. அதிலே ஏதாவது விஷம் கலந்திருக்கிறதா என்று சொல்லி முதல்ல பானபாத்திரக்காரன் தான் அதை சாப்பிட்டு பார்க்க வேண்டும். And if there is poison in the food, அப்படி ஒருவேளை உணவிலே யாராவது விஷம் கலந்திருந்தா this man is gone. அந்த பானபாத்திரக்காரன் மரித்து விடுவான். It is a very responsible job. அது மிகவும் பொறுப்பான ஒரு வேலை. And he is a Jew now in this palace. இந்த அரண்மனையிலே நெகேமியா ஒரு யூதனாக இருந்தான். You may be wondering, how did a Jew come into the palace, or in a Persian palace? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த யூதன் பெர்சியாவின் அரண்மனைக்கு எப்படி வந்தான்? You know how he came into the palace? இந்த நபர் எப்படி அரண்மனைக்கு வந்தார்? He was the stepson of Queen Esther. இந்த நபர் எஸ்தருடைய வளர்ப்பு மகன். And this is the reason why he is now in the palace. அதனால்தான் இப்பொழுது இந்த நபர் இந்த அரண்மனையில் இருக்கிறார். I think you know the story of Esther, isn't it? உங்களுக்கு எஸ்தருடைய கதை தெரியும் என்று நினைக்கிறேன். And you know also the king Ahasuerus. அதேபோல அகாஸ்வேரு ராஜாவை குறித்து தெரியும் என்று And this நினைக்கிறேன். man is now the stepson of Esther now. எஸ்தருடைய வளர்ப்பு மகனாக இந்த நபர் இருந்தார். And as he's working in the palace, அவர் இந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது normally the cup bearer must know everything that is happening inside the palace. சாதாரணமாக ஒரு பானபாத்திரக்காரனுக்கு அந்த அரண்மனையில் நடக்கிற எல்லா காரியங்களுமே நன்றாக அறிந்திருக்க வேண்டும். He is a person who is very close to the king. அவர் வந்து ராஜாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். The only person who is much more closer is the wife of the queen, or wife of the king. அந்த பானபாத்திரக்காரனை விட மிக அருகாமையில் ராஜாவுக்கு கிட்ட போகக்கூடிய ஒரு நபர் அவருடைய மனைவிதான். But this man is the second closest to the king. இந்த ராணியை காட்டிலும் அடுத்தபடியாக ராஜாவுக்கு அருகாமையில் இருந்தது இந்த பானபாத்திரக்காரன். And the Persian history book says this cupbearers must be good looking also. இந்த பெர்சியாவுடைய சரித்திரம் சொல்கிறது பானபாத்திரக்காரன் எப்பொழுதுமே பார்ப்பதற்கு அழகுள்ளவனாக இருக்கணும். Because there they are in the palace before the king. ஏனென்றால் எப்பொழுதுமே ராஜாவுக்கு முன்பாக அரண்மனையில் இருக்கிறபடினால. And God began to set his eyes upon this person. இப்பொழுது கர்த்தர் தம்முடைய கண்களை இந்த நபர் மீது வைத்தார். God says history is going to be made now. கர்த்தர் சொன்னார், இப்பொழுது சரித்திரமானது எழுதப்பட போகிறது. You know, sometimes we will be so surprised about people whom God is selecting. சில நேரங்களிலே கர்த்தர் தெரிந்து கொள்ளுதான நபர்களை பார்த்து நாம் மிகுந்த ஆச்சரியப்படலாம். Sometimes when God brings you into a trustworthy position, சில நேரத்திலே கர்த்தர் உங்களை மிக நம்பிக்கைக்கு தகுந்த ஒரு இடத்திலே கொண்டு வரலாம். maybe it's in a school or a university, ஒருவேளை அது பள்ளிக்கூடமா இருக்கலாம், பல்கலைக்கழகங்களா or இருக்கலாம், maybe in a workshop or in a company. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய கம்பெனியா இருக்கலாம். Maybe God brings you in a very trustworthy position. கர்த்தர் ஒருவேளை மிகவும் பொறுப்பான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு
கொண்டு வரலாம். Do you know why God is doing this? ஏன் கர்த்தர் இதை செய்கிறார் தெரியுமா? Because God has a plan and a purpose for your personal life. ஏனென்றால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Sometimes we never know what God is doing through us and in us. சில வேளைகளிலே கர்த்தர் நமக்குள்ளாக நம்மை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். But God who knows the beginning till the end. ஆனால் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற நம்முடைய Our தேவன். God can plan everything from the beginning till the end of our lives. நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எல்லாவற்றையும் திட்டமிட முடியும். God can plan everything personally in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில எல்லாவற்றையும் திட்டமிட முடியும். And sometimes God chooses a person for his own purposes. சில வேளைகளிலே தம்முடைய சொந்த நோக்கத்திற்காக கர்த்தர் சில நபர்களை தெரிந்து கொள்கிறார். God suddenly begins to move in the life of this person. திடீரென்று இந்த நபருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். Suddenly there are some people visiting this man in the palace. திடீரென்று இந்த அரண்மனையிலே ஒரு சிலர் அவனை பார்க்கும்படியாக வந்தார்கள். As a Jew, he is very interested now to know about Jerusalem. ஒரு யூதனாக இருந்த இந்த நெகேமியா எருசலேம் பட்டணத்தை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவனாய் இருந்தார். He is about 1100 kilometers away from home right now. இப்பொழுது தன்னுடைய வீட்டிலிருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவிலே அவன் இருக்கிறான். He is in a place of complete safety now. இப்பொழுது முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்திலே அவன் வாழ்ந்து He has வருகிறான். got a very secure position. அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பான பதவி But இருக்கிறது. still he is concerned about the city of Jerusalem. இருந்தாலும் எருசலேம் பட்டணத்தை குறித்து அவனுக்கு ஒரு கரிசனை உண்டு. I have seen people who are very concerned about the church of Jesus தேவனுடைய சபையை குறித்து மிகவும் அக்கறையுள்ள நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். until they get a good job. அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரைக்கும். Until they get a good place to study. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் வரைக்கும். Until such time until they get married. அல்லது அவர்களுக்கு திருமணம் ஆகும் வரைக்கும். Oh, they are wonderful people. அவங்க அற்புதமான நபர்களாய் Oh, they இருப்பார்கள். are concerned about the church of Jesus. அவர்கள் இயேசுவின் ஆலயத்தை குறித்து மிகவும் கரிசனை They will உள்ளவர்களாய் come for இருப்பார்கள். every service. அவர்கள் எல்லா ஆராதனைக்கும் And வருவார்கள். they will come for every ministry. எல்லா ஊழியத்துக்கும் வருவார்கள். But once God fulfills the desires of their hearts, ஆனா ஒருமுறை அவருடைய இருதயத்தின் தேவையை அல்லது விருப்பத்தை கர்த்தர் பூர்த்தி செய்து விட்டார். they will say, I have my own responsibilities அதுக்கு now. அப்புறம் சொல்லுவார்கள், எனக்கு என்று சொந்த பொறுப்பு இருக்கிறது. I have my family. எனக்கு என் குடும்பம் இருக்குது. I have my education. என்னுடைய படிப்பு இருக்கிறது. Oh, how can I spend time for the church? நான் எப்படி சபைக்கு வந்து என்னுடைய நேரத்தை செலவிட முடியும்? I've seen many people. I've spoken with many people in the church also. சபையிலும் அநேகரோடு கூட நான் பேசி இருக்கிறேன். They'll say, Pastor, as soon as I get married, பாஸ்டர், எனக்கு திருமணம் ஆன உடனே you will see I will always be in the church. எப்பவுமே நான் சபையில தான் இருப்பேன் பாஸ்டர். I will come and invest and invest and invest. சபையில வந்து நான் முதலீடு செய்வேன். And after marriage, ஆனா திருமணத்துக்கு பிற்பாடு you will not see this person. அந்த நபரை பார்க்கவே முடியாது. And then you will say, hey, what's happening to you? அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்த்து என்னாச்சு, ஏன் உங்களை பார்க்கவே முடியலையே என்று கேட்டா, My wife is pregnant. என்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க I have to பாஸ்டர். take care of my wife. நான் என்னுடைய மனைவியை பார்த்துக்கொள்ளணும். As soon as the child is born, குழந்தை பிறந்த உடனே I will be always in the church. எப்பவுமே சபையில தான் இருப்பேன் பாஸ்டர். And then you wait for 9 months. அதுக்கப்புறம் 9 மாதம் நீங்களும் காத்திருக்கீங்க. And after the child is born, இப்ப குழந்தை பிறந்துருச்சு. the man is still not coming. இப்ப மறுபடியும் பார்த்தா அவரை காணோம். Not only he is not coming, his wife is also not இப்ப coming. அவரையும் காணோம், அவருடைய மனைவியும் காணோம். And then you say, come here, what are you doing now? இப்ப மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு என்னாச்சு, என்ன செய்து கொண்டிருக்கீங்க? Oh, the boy is growing up, pastor. பாஸ்டர், இப்பதான் அந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கான் Oh, பாஸ்டர். my girl is growing. இப்பதான் பாஸ்டர் அந்த குழந்தை வளர்ந்துட்டு Let இருக்கு. them grow a little, then I will be in the church. கொஞ்சம் அந்த குழந்தை வளர்ந்துறட்டும் பாஸ்டர், அப்புறம் நான் I சபையில will always be in the church. அதுக்கப்புறம் நான் சபையிலே தான் இருப்பேன். And then the child grows. அதுக்கப்புறம் பிள்ளை வளர்ந்துருச்சு. Both of them are not coming. ரெண்டு பேரும் மறுபடியும் வரல. The child also is not coming. இப்ப குழந்தையும் வரல. Hey, what's happening to you? இப்போ கேக்குறோம், என்னாச்சு? My wife is pregnant again. பாஸ்டர், மறுபடியும் மனைவி கர்ப்பமா இருக்காங்க So பாஸ்டர். you please wait. அதனால தயவு செய்து கொஞ்சம் காத்துருங்க. When the second child is big, இந்த இரண்டாவது குழந்தை மட்டும் வளர்ந்துட்டா, I will always come. I'll always come. அப்ப மறுபடியும் எப்பொழுதுமே சபையில தான் இருப்பேன். This story will go on like this. இந்த கதை போயிட்டே இருக்கும் And அப்படியே. then you say, hey, why are you not coming now? அதுக்கப்புறம் இப்ப ஏங்க வர மாட்டீங்க சபைக்கு? My daughter is getting married. இப்போ என் மகளுக்கு கல்யாணம் பாஸ்டர். So I have to run about. இப்போ நிறைய வேலை இருக்கு வீட்ல. And so I have to run about and arrange all the marriage. இப்போ நான் அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. Before everything is over, எல்லாம் முடியறதுக்குள்ள this fellow will be 60 or 70 years old. இந்த மனுஷனுக்கு 60-70 வயசு ஆயிரும். And then he will say, Pastor, I am so weak now. அதுக்கப்புறம் சொல்வார், பாஸ்டர் இப்போ ரொம்ப பலவீனமா இருக்கேன் What பாஸ்டர். can I do now, Pastor? இப்போ நான் என்ன செய்ய முடியும் I am பாஸ்டர்? such a weak person. இப்போ இவ்வளவு பலவீனம் ஆயிட்டேனே. I tell you, when our son was born, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய மகன் பிறந்த பொழுது in India we'll say, oh, 3 months you should not bring the child out. இந்தியாவுல சொல்லுவாங்க, 3 மாசம் குழந்தையை நீங்க வெளியே எடுத்துட்டு 6 வரக்கூடாது. months the child should not come out. 6 மாசத்துக்கு குழந்தையை வெளியே கொண்டு வரக்கூடாது. Our son came to service on the very first Sunday. எங்களுடைய மகன்
முதல் ஞாயிற்றுக்கிழமையே ஆலயத்துக்கு வந்து விட்டான். We carried him to the service. அவனை முதல் வாரத்திலே சபைக்கு தூக்கிட்டு போய்டும். Your children, if they are not brought in the ways of God, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தேவனுடைய வழியிலே நடத்தாவிட்டால், if you are going to find excuses never to come to the presence of God, நீங்க எப்ப பார்த்தாலும் தேவ பிரசன்னத்துக்கு வருவதற்கு சாக்கு போக்குகளை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால், don't wonder when your child never comes to the presence of God in the future. ஒரு நாள் உங்க பிள்ளை தேவ பிரசன்னத்துக்கு வரவில்லையே என்று சொல்லி ஆச்சரியப்படாதீங்க. You can never be surprised about this. நீங்க அத குறித்து ஆச்சரியப்பட முடியாது. When you are passionate about the kingdom of Jesus, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வாஞ்சையுள்ள நபராய் இருப்பீர்களானால், when God has a purpose and plan for your life, கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கும் பொழுது, you may be hidden in a palace, நீங்கள் ஒரு அரண்மனையிலே ஒளிந்திருக்கலாம், you may be secure in a palace, ஒருவேளை ஒரு நல்ல பாதுகாப்பான அரண்மனையில் இருக்கலாம். God will begin to provoke your hearts right now. ஆனா கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை தூண்ட ஆரம்பிப்பார். My city is lying in ruins for over 100 years now. என்னுடைய பட்டணமானது இப்பொழுது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்களாக பாழாய் கிடக்கிறது. The walls of Jerusalem have been destroyed. எருசலேமினுடைய மதில்கள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு போயிருக்கிறது. The gates of Jerusalem have been burnt. எருசலேமினுடைய வாசல்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. But I am concerned about my holy city. இப்பொழுது என்னுடைய பட்டணத்தை குறித்து நான் அக்கறையுள்ளவராய் இருக்கிறேன். Even though 100 years have passed by, நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்து விட்டாலும் பரவாயில்லை, I have a plan and a purpose for you. நான் உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் Maybe வைத்திருக்கிறேன். God is speaking to someone to you this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே உங்கள் யாரோடு கூட கர்த்தர் பேசிக் This கொண்டிருக்கலாம். man went to Jerusalem and accomplished the work in 52 days. இந்த மனிதன் எருசலேமுக்கு சென்று 52 நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்து A முடித்தார். work that was not accomplished for over a century. கிட்டத்தட்ட 100 வருடங்களாக முடிக்கப்படாத அந்த வேலையை, Everything is lying in ruins right now. எல்லாமே அங்கே பாழாய் சிதைக்கப்பட்டு கிடந்தது. But God says, through you I will accomplish this work in 52 days in your life. ஆனா கர்த்தர் சொன்ன உங்களுடைய வாழ்க்கையில 52 நாளில இந்த வேலையை நான் செய்து If முடிப்பேன். God is open, has put his eyes upon you, கர்த்தர் உங்கள் மீது தங்களுடைய கண்களை வைத்திருப்பாரானால், if you are open to the purposes of God, நீங்கள் தேவனுடைய நோக்கங்களுக்காக மனம் திறந்தவராய் இருப்பீர்கள் praise என்று the Lord, சொன்னார். here am I, send me now. ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்வீர்களானால், Lord, put your fire on my lips this ஆண்டவரே evening. என்னுடைய உதடுகளின் மேல் உம்முடைய அக்கினியை வைப்பீராக என்று சொல்வீரானால், Lord, put your fire on my lips this evening. ஆண்டவரே என்னுடைய உதடுகளின் மீது இந்த மாலை வேளையில் உம்முடைய அக்கினியை வைப்பீராக என்று Anoint me with சொன்னீரானால், the power of the Holy Spirit for ஆண்டவரே this purpose. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே இந்த நோக்கத்திற்காக என்னை அபிஷேகிப்பீராக என்று If this சொல்வீரானால், is your prayer tonight, இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய ஜெபம் என்று you சொன்னால், may think you are hiding somewhere. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், Maybe you think I am hidden somewhere. நான் ஏதோ ஒரு இடத்துல மறைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். I am living in a palace-like situation. நான் ஒரு அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது போல ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து I have a கொண்டிருக்கிறேன். secure job. எனக்கு ஒரு நல்ல வேலை I am இருக்கிறது. earning a lot of money. நான் நல்ல பணத்தை சம்பாதித்துக் Who கொண்டிருக்கிறேன். cares about the church of Jesus? இப்பொழுது இயேசுவின் சபையை குறித்து யார் Who அக்கறைப்படுகிறார்கள்? cares about the church of இப்ப Jesus? இயேசுவின் சபையை குறித்து எனக்கு என்ன அக்கறை? God says, my eyes have been set upon you. கர்த்தர் சொல்லுகிறார், உன் மீது என்னுடைய கண்களை பதித்து I have a வைத்திருக்கிறேன். plan and a purpose for you. உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் வைத்திருக்கிறேன். And I am calling you to go and rebuild the city of நீ Jerusalem. சென்று எருசலேமின் மதில்களை மறுபடியும் திரும்ப எடுத்து கட்டும்படியாக உன்னை அழைக்கிறேன். Maybe 100 years, everything is in ruins. ஒருவேளை நூற்றுக்கணக்கான வருடங்களாக எல்லாமே பாழாக்கப்பட்டிருக்கலாம். But when I am coming along with you, ஆனால் நான் உன்னோடு கூட வரும் பொழுது, when I have a plan for your life, நான் உன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் you பொழுது, will see that everything will completely be done in a shorter time. எல்லாமே குறுகிய காலத்திலே செய்து முடிக்கப்படுவதை நீ காண்பாய். The Bible says this man was chosen by God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நபர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். This man he was provoked through the power of the Holy Spirit, I think. இந்த நபர் பரிசுத்த ஆவியினாலே தூண்டப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். As soon as he listened to the news about Jerusalem, எருசலேம் பட்டணத்தை குறித்தான செய்தியை இவன் கேட்ட உடனே he was so sad. He began to weep and he began to fast and pray. அவன் அதை குறித்து மிகவும் துக்கப்பட்டு உட்கார்ந்து அழுது சில நாட்கள் உபவாசிக்க தொடங்கினான் என்று He சொல்லப்பட்டிருக்கிறது. did not accept the situation of the holy city of இந்த Jerusalem. பரிசுத்த பட்டணத்தினுடைய நிலைமையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Our problem today, this evening, இந்த மாலை வேளையிலே நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? when we listen to things that are happening in another churches, மற்ற சபைகளிலே நடக்கிறதான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது, when there's a problem in a church, ஒரு சபையிலே ஒரு பிரச்சனை என்று கேள்விப்படும் when you பொழுது, hear that a believer is coming into problems, ஒரு விசுவாசியுடைய வீட்டிலே பிரச்சனை என்று வரும் பொழுது, we think, oh, that's right, what's happening in that church. சரி சரி அந்த சபைக்கு நடக்கிறது நல்லதுதான். Oh, this fellow deserves it. இந்த மனுஷனுக்கு வேணும் இது. He deserves this. அவருக்கு இது வேணும். Oh, that's right that God is punishing him. ஆண்டவர் இப்ப அவர் தண்டிக்கிறாரே, அது சரிதான். Oh, the church is broken down. இந்த சபை உடைக்கப்பட்டு விட்டதா? Oh, this church deserves it. இந்த சபைக்கு இது வேணும். My dear brothers and sisters, whatever the church of the name of the church, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே,
எந்த சபையாக இருந்தாலும், it is all the body of Jesus. எந்த சபையாக இருந்தாலும், அதற்கு என்ன பேர் இருந்தாலும், அது எல்லாமே இயேசுவினுடைய It is the சரீரம் தான். international body of Jesus. இயேசுவினுடைய உலகளாவிய சரீரத்தின் அது ஒரு பகுதி. When something is happening in a local church somewhere, ஒருவேளை இன்றைக்கு லோக்கல் சபையில் ஏதாவது ஒன்று நடக்குது என்று சொன்னால், you may think, oh, it is not my church, I don't bother about this. சரி, இது என்னுடைய சபை இல்லையே, நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? But do you know it belongs to the body of Jesus? ஆனா உங்களுக்கு தெரியுமா, அது இயேசுவின் சரீரத்தினுடைய ஒரு பகுதி. For example, I'll tell you an example. உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். If you have toothache, ஒருவேளை உங்களுக்கு பல்வலி இருக்கும் என்று சொன்னால், you will go to a doctor and say like this. நீங்க ஒரு மருத்துவர் இடத்துல போய், You won't say like this. நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க, Oh, my tooth has pain, doctor please check it now. பாஸ்டர் என் பல்லுக்கு வலி இருக்குது, அதை கொஞ்சம் பாக்குறீங்களா? You won't say like this. அப்படி சொல்ல மாட்டீங்க. Do you know what you will say? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? I have toothache. எனக்கு பல்வலி இருக்குது டாக்டர். I have toothache. எனக்கு பல் வலிக்குது டாக்டர். And because this tooth is decaying, இந்த பல் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறதுனால, this is affecting my whole body. இந்த பல்லினுடைய அந்த கிருமி என் உடல் முழுவதும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. I am having such headache right now. எனக்கு அவ்வளவு ஒரு தலைவலிக்குது. My body is rising in temperature. இப்பொழுது எனக்கு சரீரத்துல ஜுரம் ஏறுது. I am not able to eat properly. என்னால சரியா சாப்பிட முடியல. It is all because my tooth is decaying now. ஏன்னா என்னுடைய பல்லு இப்பொழுது சிதைந்து கொண்டிருக்கிறபடினாலே அதனுடைய வலியினால இதெல்லாம் ஏற்படுகிறது. This is the same thing that happens in the kingdom of Jesus. இதே காரியம் தான் தேவனுடைய வார்த்தையிலும் நடக்கிறது. If some church is being affected, ஏதோ ஒரு சபை பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், if a Christian life is being affected, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று if சொன்னால், there's problem in the life of a Christian, ஏதோ ஒரு கிறிஸ்தவனுடைய நபருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று if there சொன்னால், is trouble in the family of a Christian, ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், you and I cannot say, hey, they deserve it, come on now, come on. நீங்களும் நானும் சரி உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. Oh Lord, send your fire right now. ஆண்டவரே உம்முடைய அக்கினியை அந்த குடும்பத்தின் மீது அனுப்பும் என்று, Lord, send fire and punish them accordingly. ஆண்டவரே நீர்தாமே அக்கினி அனுப்பி அந்த குடும்பத்தை தண்டியும் என்று சொல்லக்கூடாது. No, if they are affected, you are going to be affected. இல்லை, அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அந்த பாதிப்பு உங்களுக்கும் சேர்த்துதான். A portion of the kingdom can be affected, but it's going to affect the whole kingdom of Jesus. தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பகுதி பாதிக்கப்படும் என்று சொன்னால் அதனுடைய முழு பகுதியும் தான் பாதிக்கப்படும். You know, God began to move now completely. கர்த்தர் இப்பொழுது முற்றிலுமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். You know, the people of Israel are in captivity in Babylon. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே சிறை கைதிகளாக இருந்தார்கள். I will tell you two or three sentences about this captivity. இந்த சிறையிருப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். You know, during the time of David and Solomon, it was a golden age of Israel. தாவீது சாலமோனுடைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே பொற்காலமாக இருந்தது. It was the power in those days on planet Earth. அந்த நாட்களிலே பூமியில் இருந்ததான மிகப்பெரிய வல்லமையின் ராஜ்யங்கள் என்று சொல்லலாம். You know, but after Solomon took over, ஆனால் சாலமோன் ராஜ்யத்துக்கு வந்த பொழுது, the Bible says he was a very wise person. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சாலமோன் மிகவும் ஞானமுள்ளவனாய் இருந்தான். But sometimes the wisest people do the worst mistakes. சில வேளைகளிலே மிக ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறுகளை செய்வார்கள். You can see this even today in the world. இன்றைக்கு உலகத்தில் இதை நீங்க பார்க்கலாம். Sometimes we wonder, how can this happen to this fellow? சில நேரத்துல இப்படிப்பட்ட காரியம் இந்த மனுஷனுக்கு எப்படி நடந்தது என்று நினைப்போம். Such a wise fellow. இவ்வளவு ஒரு புத்திசாலியான ஞானமான ஒரு மனிதன், very intelligent guy. மிக புத்திசாலியான ஒரு மனுஷன் ஆயிற்று. How can this happen to this intelligent person? எப்படி இந்த புத்திசாலியான மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துச்சு? You know what Solomon did one day? சாலமோன் ஒரு நாள் என்ன செய்தான் தெரியுமா? He was looking and seeing all his enemies around Israel. தங்களை சுற்றி இருக்கிறதான இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிறதான எல்லா எதிரிகளையும் அவன் பார்த்தான். He said, I can find a solution now to the wars now. இப்பொழுது எப்போ பார்த்தாலும் நடந்து கொண்டிருந்தான யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறேன். All of them are enemies around me. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னுடைய விரோத தேசங்கள். But if I marry the daughter of these kings, ஆனா என்னை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துல இருக்கிற ராஜாக்களுடைய மகள்களை நான் திருமணம் செய்து கொண்டால் there'll be no more war. அதுக்கப்புறம் எனக்கு எந்த யுத்தமும் இருக்காது. You know, simple thing but mad thing. அவன் நினைத்தது ஒரு எளிதான காரியம் என்று, ஆனா அது மிகவும் முட்டாள்தனமான ஒரு காரியம். This is what this fellow did. இப்படிதான் சாலமோன் செய்தான். He married about 1,000 women, but 700 women he married. அவன் கிட்டத்தட்ட 1000 பேர் அவளுக்கு மனைவியா இருந்தார்கள். 700 பேரை அவன் திருமணம் செய்தான். All these girls got married from the surrounding of Israel. அவனை சுற்றி இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் இருக்கிறதான எல்லா ராஜாக்களுடைய மகள்களை திருமணம் செய்தான். But when these ladies came to Israel, ஆனா இந்த பெண்கள்
இஸ்ரவேலுக்குள்ள வரும்பொழுது they brought all the idols of their countries. தங்களுடைய சொந்த தேசத்தில் இருக்கிறதான தங்களுடைய சொந்த விக்கிரகங்களை எருசலேமுக்குள்ள கொண்டு And வந்தார்கள். soon Israel was filled with idolatry. சீக்கிரமாகவே இந்த எருசலேம் முழுவதும் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் விக்கிரக ஆராதனையினால் நிரப்பப்பட்டது. All the mountains surrounding Jerusalem was full of idols. எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா மலைகளிலுமே விக்கிரகங்கள் நிரம்ப ஆரம்பித்தது. I will lift up my eyes to the hills from where power comes. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று But சொல்லப்பட்டிருக்கிறது. not from these mountains. ஆனால் இந்த பர்வதங்களிடமிருந்து அல்ல, My help comes from the creator of the universe. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help comes from the creator of this universe. இந்த உலகத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Every mountain is filled with idolatry. ஆனா இப்பொழுதோ இஸ்ரவேல் தேசமெங்கிலும் இருக்கிற எல்லா மலைகளிலும் விக்கிரகங்கள் நிரம்ப ஆரம்பித்தது. You know what God said to Solomon? இப்பொழுது கர்த்தர் சாலமோனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? I like your father David very much. உன்னுடைய தகப்பனாகிய தாவீதை எனக்கு மிகவும் பிடிக்கும். Because of this reason, ஆனா இந்த காரணத்தினாலே there will be no trouble in Israel until you die. நீ மரிக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. But after you die, ஆனா நீ மரித்த பிற்பாடு this nation is going to go into trouble. இந்த தேசத்திலே பிரச்சனைகள் வரப்போகிறது. After Solomon died, சாலமோன் மரித்த பிற்பாடு there was a civil war. அங்கே உள் போராட்டங்கள் உள் பிரச்சனைகள் The நடந்தது. country broke into two. இப்பொழுது தேசமானது இரண்டாக பிரிக்க The ஆரம்பித்தது. northern Israel was carried away by the Assyrians. வடக்கு இஸ்ரவேலானது அசீரியர்களால் பிடிக்கப்பட்டது. The southern Israel was carried away by the Babylonians. தெற்கு இஸ்ரவேலானது பாபிலோனிய தேசத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டது. Jerusalem was completely destroyed. இப்பொழுது எருசலேமானது முற்றிலுமாக 90% of Jerusalem was destroyed. 90% இஸ்ரவேல் தேசமானது அழிக்கப்பட்டது. The temple of God was totally plundered. தேவனுடைய ஆலயமானது சூறையாடப்பட்டது. And the rest of the people were carried away to Babylon. மீதியாயிருந்த எல்லா ஜனங்களுமே சிறை கைதிகளாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். This is how the destruction of Jerusalem happened. இப்படித்தான் எருசலேம் நகரத்துக்கு தீங்கு நேரிட்டது. But you know what God said to the people of Israel? ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Because of your idolatry I am punishing you. உங்களுடைய விக்கிரக ஆராதனை நிமித்தமாக நான் உங்களை தண்டிக்கிறேன். But even though I punish you, ஆனால் நான் உங்களை தண்டித்தாலும் I will not forget you. நான் உங்களை மறக்க மாட்டேன். I will bring you back to this place one day. மறுபடியும் ஒரு நாள் இந்த தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். After 70 years are completed in Babylon, 70 வருஷங்கள் பாபிலோனிலே நிறைவேறின பின்பு I will visit you and I will fulfill my promise to you. நான் உங்களை சந்தித்து என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். For I know the plans I have for you. ஏனென்றால் உங்களுக்காக நான் வைத்திருக்கிறதான நோக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன். Plans for welfare and not for evil. அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கு To ஏதுவானவைகள். give you a future and a hope. உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை ஒரு நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன். Then you will call upon me and come and pray to me. அப்பொழுது நீங்கள் வந்து என்னை நோக்கி கூப்பிடுவீர்கள். And I will hear you. நான் உங்களுக்கு செவிசாய்ப்பேன். You will seek me and you will find me. நீங்கள் என்னை தேடுவீர்கள், அப்பொழுது என்னை When you கண்டுபிடிப்பீர்கள். seek me with all your heart, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கூட என்னை தேடும் பொழுது and I will be found by you, says the Lord. நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் And சொல்லுகிறார். I will restore your fortunes. நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி And I will gather you from all the nations, all the places. நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து This is what God promised through the prophet Jeremiah. உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி எரேமியாவின் புத்தகத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார். Our 70 years were coming to an end. இப்பொழுது 70 வருஷங்கள் முடிய ஆரம்பித்தது. And God was watching over his word. கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை கவனித்துக் கொண்டே You know, இருந்தார். man forgets words or promises very easily. சில வேளைகளிலே மனுஷன் தான் சொன்னதான வார்த்தைகளிலே வாக்குகளிலே மிக சீக்கிரமாக மறந்து விடுவான். You know, sometimes people tell me, சில வேளைகளிலே ஜனங்க சொல்லுவார்கள், போய்கிட்டே இருங்க பாஸ்டர், இத வந்துகிட்டே இருக்கறேன். That's what they will say. இப்படித்தான் சொல்லுவார்கள். And then when I wait there, ஆனா அங்க நான் போய் காத்திருக்கும் போது after 1 day, 2 days, 10 days, they never come. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் ஆனாலும் வர மாட்டாங்க. Some people say, in 2 minutes I'm there. 2 நிமிஷத்துல நான் வந்துருவேன் You know, பாஸ்டர். in India 2 minutes is very famous. இந்தியாவுல 2 நிமிஷம் வந்து மிக பிரபலமான நேரம். I do not know why. ஏன்னு தெரியல. Every person says 2 minutes. எல்லாரும் சொல்லுவாங்க 2 நிமிஷம். 2 minutes I am there. 2 நிமிஷத்துல வந்துருவேன். You know, man forgets promises very easily. மனுஷன் தான் கொடுத்த வாக்கை மிக எளிதாக மறந்து But do விடுவான். you know what the word of God says? ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? The words which I have told you, நான் உங்களிடத்தில் சொன்ன என் வார்த்தையை I have seen well, for I am watching over my word to perform it.
என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Jeremiah chapter 1 verse 12. எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். The translation in Tamil is not a very happy translation. தமிழ்ல இருக்கிறதான வேதாகமத்தில் இருக்கிறதான அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவு ஒரு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. But you know, when you read in the Hebrew Bible, ஆனா எபிரேய வேதாகமத்தில் நீங்க படித்து பார்த்தால் the word of God says like this. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. I am watching over my word. என்னுடைய வார்த்தையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். Without sleeping I am watching over my word. தூங்காமல் என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். Because I want my word to be fulfilled. என்னுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The word the Bible uses there is shakad. That means I am watching. I am not sleeping. I am watching over my word. எபிரேய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஷாக்காட் என்கிறதான ஒரு வார்த்தை. I am watching over my word. என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக நான் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன். I will not sleep until my word comes to fulfillment. என்னுடைய வார்த்தையானது நிறைவேற்றப்படும் வரைக்கும் நான் உறங்காமல் இருப்பேன். If God has given you a promise tonight, கர்த்தர் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று be சொன்னார். sure God will surely fulfill it. நிச்சயமாக நம்புங்கள், கர்த்தர் ஒரு நாள் அதை He is நிறைவேற்றுவார். not a man to forget the promises. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை மறந்து போகிற தேவன் அல்ல. See, God says, I am not sleeping over the word or the promises I gave you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களின் பேரில் அதை நிறைவேற்றும்படியாக தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன். I am just watching and watching that the words may be fulfilled. என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக நான் உறங்காமல் விழித்துக் And கொண்டிருக்கிறேன். because God was watching, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பார்த்து God கொண்டிருந்தபடியால் began to set everything in motion right now. கர்த்தர் எல்லாவற்றையும் சரிப்படுத்த ஆரம்பித்தார். Babylon was suddenly swallowed by the Persian Empire. இப்பொழுது திடீரென்று பாபிலோன் ராஜ்யமானது பெர்ஷிய ராஜ்யத்தினால் விழுங்கப்பட்டது. God was suddenly moving all across the nations. கர்த்தர் திடீரென்று தேசங்களுக்குள்ளாக அசைவாட ஆரம்பித்தார். Sometimes when you watch all what is happening in the nations, சில வேளைகளிலே தேசங்களுக்குள்ளாக நடக்கிற காரியத்தை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது you will be wondering, Lord, what is happening right now? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஆண்டவரே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? This virus is sweeping through the nations. இப்பொழுது பார்த்தால் இந்த கிருமி தொற்று தேசங்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. Problems with China. இப்பொழுது சீனாவோட பிரச்சனை. Elections in America. இப்பொழுது அமெரிக்காவிலே தேர்தல் நடந்து Oh, கொண்டிருக்கிறது. so many things are happening all across the இப்பொழுது nations. தேசமெங்கிலும் ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. And sometimes we think God is sitting on his throne and shivering now. சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் ஏதோ சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து நடுங்கி கொண்டிருக்கிறார் போல. Oh, how can I get rid of this virus now? எப்படி இந்த கிருமி தொற்றிலிருந்து தேசத்தை பாதுகாக்கிறது? Oh, how can I contain China now? எப்படி தான் இந்த சீனாவை இப்ப நான் தடுத்து நிறுத்துறது? Oh, how can I help India now? இந்தியா தேசத்துக்கு எப்படி நான் உதவி செய்கிறது? No, our God is reigning, I tell இல்லை, you. நம்முடைய தேவன் அரசாண்டு Our கொண்டிருக்கிறார். God is reigning over the நம்முடைய nations. தேவன் தேசங்களுக்கு மேலாக அரசாண்டு கொண்டிருக்கிறார். In the right time, everything starts to move. சரியான நேரத்துல எல்லாமே செயல்பட ஆரம்பித்தது. And now when Nehemiah is standing up and he says, I cannot accept the situation. இப்பொழுது நெகேமியா எழும்பி நின்று இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். I cannot accept the situation of Jerusalem. இப்பொழுது எருசலேம் பட்டணத்தினுடைய நிலைமையை என்னால் ஏற்றுக்கொள்ள I முடியாது என்று have to do சொன்னார். something for my own people. என்னுடைய சொந்த ஜனங்களுக்காக ஏதோ ஒன்றை நான் செய்தாக வேண்டும். Yes, we have sinned against you, God. ஆம் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம், உண்மைதான். This man was not alive during the time இந்த மனிதன் அந்த நாட்களிலே உயிரோடு கூட இல்லை. when his family or his forefathers sinned against God. அவருடைய குடும்பமோ அல்லது அவருடைய முன்னோர்களோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது This man could not have been alive at that time. அந்த நாட்களிலே நெகேமியா பிறந்திருக்க முடியாது. But now he is identifying himself with the sins of his people. ஆனால் அவனோ தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். Suddenly God raises a man called Cyrus now. திடீரென்று தேவன் கோரேஸ் என்கிறதான ஒரு மனுஷனை எழுப்பினார். God says, I have appointed him. கர்த்தர் சொன்னார், நான் அவனை நியமித்திருக்கிறேன். This Persian king is not even a worshipper of the king of the God of Israel. இந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் இஸ்ரவேலின் தேவனை வழிபடுகிறவன் அல்ல. Sometimes we wonder about things what God is doing. சில நேரத்திலே கர்த்தர் செய்கிற காரியங்களை குறித்து நாம் ஆச்சரியப்பட முடியும். Lord, you have anointed someone who is not worshiping you. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்காத ஒரு மனுஷனை நீர் அபிஷேகித்தேன் என்று சொல்லுகிறீரே. Lord, how can you anoint a person who is not worshiping you? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்காத ஒரு மனுஷனை நீர் எப்படி அபிஷேகம் பண்ண முடியும்? God says, I have a purpose for this man. ஆனா ஆண்டவர் சொன்னார், இந்த மனுஷனை வைத்து நான் ஒரு நோக்கத்தை Do வைத்திருக்கிறேன். you know what Cyrus said? இந்த கோரேஸ் என்ன சொன்னான் தெரியுமா? All you people, all you Jews, go back to Jerusalem. உங்களுக்குள்ள இருக்கிற யூதர்கள் எல்லாம் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி Go செல்லுங்கள். and rebuild the temple now. நீங்கள் போய் அந்த எருசலேமின் ஆலயத்தை திரும்ப கட்டுங்க. I will give you the money, I will give you the people. உங்களுக்கு தேவையான ஜனங்களை கொடுக்கிறேன், உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறேன். I will give you the vessels of the temple to you. இந்த ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லா விதமான பாத்திரங்களையும் நான் திரும்ப கொடுக்கிறேன். Go back to your country. நீங்கள் உங்க தேசத்துக்கு திரும்பி செல்லுங்கள். Rebuild your temple. உங்களுடைய ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுங்க. Only one condition. ஒரே ஒரு
நிபந்தனை தான். You also should pray for me. நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். That's the only condition I have. உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு நிபந்தனை அது மட்டும்தான். Sometimes you will never understand things that God is doing. சில நேரத்துல கர்த்தர் செய்கிறதான காரியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. Why God chooses a man? ஏன் தேவன் ஒரு நபரை தெரிந்து I கொள்கிறார்? will tell you one thing and close right this for this evening. ஒரு காரியத்தை சொல்லி இந்த மாலை வேளையில நான் முடிக்க விரும்புகிறேன். Cyrus is the only person who has been called anointed in the Old Testament. கோரேஸ் என்கிறதான இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டிலேயே அபிஷேகிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட ஒரே நபர். Sometimes we have a wrong conception about anointing. சில நேரத்துல அபிஷேகம் என்கிறதான வார்த்தை வரும்பொழுது சில பேர் தவறான முடிவுகளுக்கு வர முடியும். The Greek word for anointing is kreo. அபிஷேகம் என்கிறதான வார்த்தைக்கு கிரேக்க மொழியில பார்த்தால் கிரியோ என்கிறதான ஒரு வார்த்தை and that is just to rub oil on a person. கிரியோ என்று சொன்னால் பூசுதல் அல்லது எண்ணெயை பூசுதல். It just rub oil on a person. ஒரு நபர் மீது எண்ணெயை பூசுதல். For example, if you have a door, உங்களுக்கு ஒரு கதவு இருக்கும் என்று சொன்னால் if this door is squeaking around, அது கதவை மூடும்போது திறக்கும் பொழுது சத்தம் போடும். you just put some oil in those hinges, அப்பொழுது அந்த நிலையிலே நீங்க கொஞ்சம் எண்ணெயை போடும் பொழுது so that this door functions properly. அப்பொழுது அந்த கதவு சாதாரணமாக சத்தம் இல்லாமல் அது திறக்க In முடியும். your motorcycle, in your car, you pour oil so that the motor runs properly. உங்களுடைய கார்லயோ அல்லது மோட்டார் சைக்கிளையோ இருக்கிறதான என்ஜின்ல நீங்க எண்ணெய் ஊற்றுவீர்கள். அப்பொழுது அந்த என்ஜின் நன்றாக ஓடும்படியாக. The gift of tongues is a gift that God gives you. இந்த அந்நிய பாஷையின் வரம் என்பது தேவனுடைய வரமாய் இருக்கிறது. If your spirit goes along and gets immersed in the spirit of God, உங்களுடைய ஆவியானது தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது அதில் மூழ்கும் பொழுது, and when you begin to speak to the Father in unknown tongues, நீங்கள் உங்களுடைய பரலோக பிதாவோடு கூட உங்களுக்கு தெரியாத பாஷையிலே பேச ஆரம்பிக்கிறீர்கள். You are not in this planet, you have gone to heaven already. நீங்கள் இந்த உலகத்திலே இல்லை, தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஏறி போய்விட்டீர்கள். You begin to speak in other languages. அப்பொழுது புதிய பாஷையிலேயே பரலோக பிதாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறீர்கள். This is a gift that God gives you. இந்த வரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். But if God has anointed you, ஆனா கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருப்பார் என்று சொன்னால், the reason why God is anointing you, கர்த்தர் உங்களை அபிஷேகித்ததான நோக்கம், God has a plan and a destiny for every one of you. கர்த்தர் இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். And if you want to fulfill this plan in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால், you need the anointing of the Holy Spirit. அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. God says, I have anointed him for this purpose. கர்த்தர் சொன்னார், இந்த நோக்கத்திற்கென்று இவனை நான் அபிஷேகித்திருக்கிறேன். God was not only provoking the heart of Cyrus, கர்த்தர் கோரேசனுடைய ஆவி எழுப்பினது மாத்திரமல்ல, God was not only provoking the heart of Nehemiah, கர்த்தர் நெகேமியாவின் ஆவி எழுப்பினது மாத்திரமல்ல, and even some people in Babylon, they didn't want to go back to Jerusalem at all. பாபிலோன் தேசத்திலே கூட ஒரு சிலர் தங்களுடைய சொந்த பட்டணத்திற்கு திரும்பி போக விரும்பவில்லை. They are very comfortable now. அவர்கள் இப்பொழுது பாபிலோனிலே மிக வசதியாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். But some people are concerned about Jerusalem. ஆனால் ஒரு சிலர் எருசலேம் பட்டணத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருந்தார்கள். They are concerned about the temple of God. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருந்தார்கள். And the Bible says God began to provoke the spirit right now. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியை எழுப்ப ஆரம்பித்தார். And as we go to the book of Nehemiah, இந்த நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்க துவங்கும் பொழுது, I pray that God provokes your heart to come and build the city of God. இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாமே உங்களுடைய ஆவியை எழுப்பி தேவனுடைய பட்டணத்தை கட்டி எழுப்பும்படியாக உங்களை பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That God begins to ignite your heart and gives you a passion for the church of Jesus. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை தம்முடைய அக்கினியால் பற்றி எரிய வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக உங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். I want every eyes to be closed now. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக. As we listen to the words of God, இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, that you pray, Lord, give me the passion in my heart for your church right now. உம்முடைய சபைக்கான ஒரு வைராக்கியத்தை என்னுடைய இருதயத்திலே தாரும் என்று ஜெபிப்போம். Lord, I want to be captivated by your plans and your purposes. ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களினாலும் உம்முடைய நோக்கங்களினாலே நான் பற்றி பிடிக்கப்பட விரும்புகிறேன். Lord, I want to do something for you this evening. ஆண்டவரே, உமக்காக இந்த மாலை வேளையில் ஏதாவது ஒன்றை செய்து முடிக்க விரும்புகிறேன். Lord, I want to lay down my life before you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Even if I am in a very secure position, ஒருவேளை ஒரு நல்ல பொறுப்பான வேலையில நான் இருந்தாலும், I want to do your purposes in my life. ஆண்டவரே, உம்முடைய நோக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். Your plans must be fulfilled in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற்றப்பட விரும்புகிறேன். Lord, I need you. I need you tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நீர் எனக்கு தேவை. Lord, I need you tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நீர் எனக்கு தேவை. Lord, fill my heart with a passion for your church. ஆண்டவரே, உம்முடைய சபைக்கான ஒரு வாஞ்சையினால் என் இருதயத்தை நிரப்பும். I don't want to go on my own ways. ஆண்டவரே, என்னுடைய சொந்த வழிகளில் நான் செல்ல விரும்பவில்லை. I don't want to fulfill my plans and my purposes. ஆண்டவரே, என்னுடைய சொந்த திட்டங்களை நோக்கங்களை நான் நிறைவேற்ற விரும்பவில்லை. Lord, I am dependent
dependent on you. ஆண்டவரே உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். Lord, fill my heart with a passion for the church of Jesus. ஆண்டவரே இயேசுவின் சபையை குறித்து நான் ஒரு வாஞ்சையினால் என் இதயத்தை நிரப்புவீராக. God has spoken to you tonight. கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசி இருப்பார் If என்று this சொன்னார். is really a prayer, உண்மையாகவே இது உங்களுடைய ஜெபமாய் இருக்கும் என்று where you சொன்னார். really say, Lord, my will, let your will be done. கர்த்தாவே என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆகட்டும் என்று சொல்வீரானால். Not my kingdom but your kingdom. ஆண்டவரே என்னுடைய ராஜ்யம் அல்ல உம்முடைய ராஜ்யமே நிறைவேற்றப்படட்டும் என்று Lord, சொன்னார். fill my heart with a passion for the church of Jesus. ஆண்டவரே இயேசுவின் சபைக்காக என்னுடைய இதயத்தை உம்முடைய வாஞ்சையினால் If this is your prayer நிறைவேற்றுவீராக. tonight, இந்த மாலை வேளையில் இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் just lift up your right hands and I want to pray for you. உங்களுடைய வலது கையை உயர்த்தும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் I ஜெபிக்க really want to விரும்புகிறேன். pray for you tonight. உண்மையாகவே இந்த மாலை வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க This is a very விரும்புகிறேன். special moment this evening இந்த மாலை வேளையிலே இது மிகவும் ஒரு விசேஷித்த நேரமாய் இருக்கிறது. where you come to the presence of God and says, Lord, draw me close to you. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு வந்து ஆண்டவரே உமக்கு அருகாமையில் என்னை இழுத்துக்கொள்ளும் என்று Lord, சொல்லும் பொழுது draw me close to you. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக என்னை இழுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் Lord, பொழுது I want to do your plans in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டங்களை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். Fulfilling your plans is my food. ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவு. Lord, this is my food this evening. இந்த மாலை வேளையில் அதுவே என்னுடைய உணவு. This man Nehemiah began to weep and began to pray. இந்த மனுஷன் நெகேமியா உபவாசித்து அழுது மன்றாட ஆரம்பித்தார். He just could not cope with the situation of Jerusalem. எருசலேம் பட்டணத்தினுடைய சூழ்நிலையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. And I pray that God fills our heart with his grief tonight. கர்த்தர் தாமே இந்த மாலை வேளையிலே இந்த ஒரு துக்கத்தினால தேவனுடைய பட்டணத்தை குறித்த ஒரு துக்கத்தினால நம்முடைய இருதயங்களை நிரப்பும்படியா நான் That we really say, ஜெபிக்கிறேன். Lord, let your will be done in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக என்று ஜெபிப்போம். I need the passion. I need a passion in my heart. ஆண்டவரே எனக்கு உம்முடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை தேவை. A passion of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு தாகம். Father, I pray for everyone who's listening to this word பிதாவே this இந்த evening. மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray that you come amongst us tonight. ஆண்டவரே நீர்தாமே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. Lord, I thank you for your wonderful words. ஆண்டவரே உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நான் நன்றி Lord, I thank செலுத்துகிறேன். you, you are the God of history. ஆண்டவரே நீரே சரித்திரங்களின் தேவனாய் இருக்கிறபடினாலும் Lord, I நன்றி thank you that செலுத்துகிறேன். you are reigning over the nations right now. ஆண்டவரே தேசங்களுக்குள்ளாக நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி Lord, I செலுத்துகிறேன். pray this evening that you come upon us in a mighty way. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் எங்கள் மீது நீர் வல்லமையாய் கடந்து வரும்படியாய் That ஜெபிக்கிறேன். you not only come upon us, but you also anoint us through the power of the Holy Spirit. ஆண்டவரே நீர் எங்கள் மீது வருவது மாத்திரமல்ல உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேக தைலத்தினால் நீ நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Fill our hearts with a passion now. ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான வாஞ்சையினால் எங்களுடைய இருதயங்களை Fill நிரப்பும். our hearts with a passion right now. ஆண்டவரே இந்த வாஞ்சையினால் எங்களுடைய இருதயங்களை நிரப்பும்படியாய் நான் We ஜெபிக்கிறேன். want to fulfill your plans and purposes in our generation. ஆண்டவரே எங்களுடைய தலைமுறையில் உம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். Lord, I pray for everyone who's standing up or lifting up their hands right now. ஆண்டவரே இந்த நாளிலே எழுந்து நின்று தங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you anoint them with the power of the Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர்களை நிரப்பும்படியாக நான் Let them ஜெபிக்கிறேன். be filled with the boldness of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்தாவின் தைரியத்தினால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. Let them be filled with the power of the Holy Spirit. ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. Let them go forward and fulfill your purposes in their generation. ஆண்டவரே உமக்காக அவர்கள் எழும்பி இந்த தலைமுறையிலே தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவார்களாக. Lord, even in this coming week, ஆண்டவரே வருகிறதான இந்த வாரத்திலும் I pray that you help us to walk in your ways. ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, help us to walk in your ways. ஆண்டவரே உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். Let us be close to you. ஆண்டவரே உமக்கு அருகாமையில் இருக்க எங்களுக்கு உதவி Not செய்தருளும். our decisions. ஆண்டவரே எங்களுடைய முடிவுகள் அல்ல. Lord, let your decisions be fulfilled. ஆண்டவரே உம்முடைய முடிவுகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும். Not our plans. ஆண்டவரே எங்களுடைய திட்டங்கள் அல்ல. Let your plans be fulfilled. ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும். Lord, we need you. ஆண்டவரே எங்களுக்கு நீர் தேவை. As we come to a close tonight, இந்த மாலை வேளையிலே நாம் முடிப்பதற்கு முன்பதாக I want every one of us to stand up in his presence. எல்லாரும் தேவ பிரசன்னத்தில் எழும்பி நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we pray this prayer together, the Lord's prayer to his disciples. கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான இந்த ஜெபத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது Let us come to a close with this prayer. இந்த ஜெபத்தோடு கூட நாம் முடிக்கலாம். I know that foreigners are listening to this message. இப்பொழுது வெளிநாட்டவரும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். You please pray in your own language. தயவு செய்து இந்த ஜெபத்தை உங்களுடைய சொந்த மொழியிலே ஜெபிக்கும்படியாக And we will be கேட்டுக்கொள்கிறேன். praying in Tamil right now. நாம் நம்முடைய சொந்த மொழியிலே இதை ஜெபிக்கலாம். And the peace of God that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். May this peace reign in our hearts today, tomorrow and forever. இந்த சமாதானமானது இன்றைக்கும் நாளைக்கும்
என்றென்றைக்குமாக நம்முடைய வாழ்விலே ஆளுகை செய்வதாக.